மௌனம் பேசியதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசி ரொம்ப பயந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன இது, நாம் எப்படி இங்கேருந்து போக போகிறோம், இவருக்கு வேறு நினைவு திரும்பிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவாவோட அம்மா துளசி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ துளசி நானே சமைக்கிறேன் அப்படின்னு அங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க. ரம்யா கிச்சனுக்கு வர துளசியை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. துளசி காஃபி போட்டு கொடுக்க சொல்ல ரம்யா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வெளியில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்னால் இந்த வீட்டில் உரிமையாக ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க முடியல, அவள் அங்கே கிச்சனில் நின்றுட்டுருக்கா அப்படின்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிவாவை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா ரூமுக்கு போகிறாரு. சிவாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. என்னடா சிவா, ஒரே பிள்ளைன்னு நான் ஒன்று எப்படிலாம் பார்த்து வளர்த்தேன், இப்படி படுத்துட்டு இருக்கியே, நீ சீக்கிரமாக குணமாகி வரணும், எவ்வளோ ஒருத்தி கையை பிடிச்ச நேரம் இப்படி ஆயிட்டியே, நீ சீக்கிரமே குணமாகி வரணும், நீ ரம்யா கூட சேர்ந்து வாழணும், அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே துளசி சிவாக்கு டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே வராங்க. பார்த்ததுமே அவங்க அப்பா நேராக துளசி கிட்ட பேசுகிறாங்க. நீ என் பையனை கல்யாணம் பண்ண நேரம் என் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்தியா, இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ அம்மா அப்பா இல்லாத அனாதைன்னு சொன்னாங்க, இனிமே பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ சிவா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து போக துளசி யோசிக்கிறாங்க. என்ன இவர் இப்படி விஷயத்தை கக்குறாரு, அந்த பொண்ணு எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த குடும்பத்தில் வாழணும்னு நினச்சிருப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கூட எப்படி அந்த பொண்ணு இருந்திருப்பா, கடவுளே அந்த பொண்ணு நல்லபடியாக இந்த குடும்பத்தில் வாழணும், எப்படியாவது இவங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தில் சேர்ந்துடணும், நீ தான் அந்த பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா துளசி டேப்லெட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் அங்கே இந்த மாதிரி காஞ்சிபுரம் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆனவங்களை பற்றிலாம் விசாரிக்க சொன்னாங்க, அதான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே துளசி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. துளசியும் சிவாவோட அம்மாவும் அங்கே வராங்க. துளசி வந்ததுமே போலீஸ் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு அவங்க பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், உங்களோட பேர், உங்கள் அம்மா அப்பா பேர், அவங்களோட ஐடி இப்படி ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னதுமே துளசிக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் கேட்க துளசி அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்ததுமே தண்ணியெல்லாம் தெளித்து துளசி எழுப்புறாங்க. அப்போ சிவாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சார், அவள் இப்போ தான் ஆக்சிடெண்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கா, என் புள்ள கூட கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, அந்த அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் அவள் வெளியில் வரல, இப்போ இதெல்லாம் கேட்டால் எப்படி, அது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே சரிம்மா, உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க, நீங்கள் காஞ்சிபுரம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு துளசி இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இப்போ நம்ம திரும்பவும் காஞ்சிபுரம் போனோன்னா அந்த சேதுக்கண்ணில் மாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு எப்படியோ துளசி என்ன பண்ணுறாங்கன்னா விசாலாட்சியோட ஃபோனை எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்கும் போது அவங்க ஃப்ரெண்டு நான் மும்பையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, மும்பையில் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டு துளசி என்னது வெளியே இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, கவலைப்படாத, இன்னும் 4 நாளில் நான் மும்பைக்கு வந்துடுவேன், எப்படியாவது அது வரைக்கும் நீ சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு துளசியும் சரி எப்படியாவது என்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசி முடிச்சதுக்கப்புறமா சிவா கண்ணை திறந்து அப்படியே துளசியே பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்ததுமே துளசி ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம இப்போ பேசினது எல்லாத்தையுமே இவர் கேட்டுட்டாராம், போச்சு எல்லாமே போச்சு, நம்ம மொட்டை மாடியிலையாவது போய் பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வேணும்னே பண்ணலை, என்னோட சூழ்நிலை அப்படி, என் நிலமை அந்த மாதிரி இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே பண்ணல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் சிவா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அதை பார்த்துட்டு ஐயோ இன்னும் இவருக்கு நினைவு திரும்பலையா, கடவுளே நான் அப்படியே பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எப்படியாவது நாம் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சிவாவோட அம்மா கூட துளசி போவாங்க. அங்கே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பேக்கை பார்க்க சொல்கிறாங்க. நேராக பேக்கை போயிட்டு பார்த்ததுமே அங்கே துளசியோட பேக்கும் இருக்கும். அதை பார்த்ததுமே ஓடி போய் துளசி அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, என்னம்மா இது உங்களோடதா அப்படின்னு கேட்டதுமே இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, மா உங்களோட பேக் எது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க, எதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துளசி ஐயோ நம்ம எப்படி அவங்களோட பேக்கை கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியலையே, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. அங்கே அந்த பேக்கில் வந்து சிவா ஜனனின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்து எப்படியோ வந்து சொல்லிடுவாங்க அந்த பேக் தான் அப்படின்னு சொல்லி 2 பேக்கை வந்து காமிக்கிறாங்க. அந்த பேக்கை காமிச்சதுமே வந்துட்டு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க, அம்மா இது உங்களோடது தான் அப்படின்னு வந்து நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதனால் எதனா ஒரு ஐடியா காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. துளசி வந்து ஐயோ ஏதோ பேரை பார்த்து நம்ம பேக்கை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நம்ம எப்படி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்களோட ஐடியை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே வந்து சிவாவோட அம்மா வந்துட்டு, சார் ஆக்சிடெண்ட் ஆனதில் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிற்கிறா, அவகிட்ட எப்படி நீங்கள் கேட்குறதுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இந்த பேக்கில் லாக் போட்டிருக்கு, இதை அன்லாக் பண்ணி நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நம்ம எப்படி இது பண்ணுறது, நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து ஜனனியோட பேக்கில் வந்து கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக துளசியோட அப்பாவும் சேதுவும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து துளசியோட அப்பா வந்து துளசியோட ஹேண்ட்பேக்கை பார்த்ததுமே அந்த ஹேண்ட்பேக்கை வச்சு பயங்கரமாக துளசின்னு கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த குரலை கேட்டதுமே அந்த பக்கமாக வந்து துளசி நின்று அவங்க அப்பாவோட குரலை கேட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து சேது வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.